இன்னைக்கு நம்ம லெட்டர் டி எழுதுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர் டி ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கீழே லாஸ்ட் லைனை டச் பண்ணுற மாதிரி மேலேருந்து கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடணும். ஸோ இப்போது மேலே லைன்லேருந்து கீழே லைனை டச் பண்ணுற மாதிரி நம்ம ரைட் சைடில் ஒரு கர்வ் போட போகிறோம். ஸோ இதுதான் கேபிட்டல் லெட்டர் டி. இப்போ ஸ்மால் லெட்டர் டி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா மிடில் லைனில் இருந்து கீழே லைனை டச் பண்ணுற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கர்வ் ரைட் சைடில் சி மாதிரி நம்ம போடணும். இப்போது மேலே ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து எண்ட் லைனை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் லைன் வித் ஒரு லிட்டில் கர்வை போட்டோன்னா இதுதான் ஸ்மால் லெட்டர் டி. இப்போது இதே மாதிரி ஒன் மோர் டைம் நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கீழே லைனை டச் பண்ணுற மாதிரி மேலேருந்து கீழே வர்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன், தென் மேலேருந்து கீழே வர்ற மாதிரி ஒரு கர்வ். இது வந்து நமக்கு சீக்கு ஆப்போசிட் சைடில் வர்ற கர்வ், இது வந்து ரைட் கர்வ். ஸோ இப்படி தான் நம்ம கேபிட்டல் லெட்டர் டி போடணும். இப்போது ஸ்மால் லெட்டர் டி வந்து மிடில் லைன்லேருந்து கீழே லைனை டச் பண்ணி ஒரு சி மாதிரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து எண்டு லைனுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வித் குட்டி ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா அதுதான் ஸ்மால் லெட்டர் டி. இன்றைக்கி நம்ம கேபிட்டல் லெட்டர் டி அண்ட் ஸ்மால் லெட்டர் டி எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.